ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 27/2/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 15ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, ஏகாதசி, கரிநாள், தேசிய புரத தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. மேல் நோக்கு நாள். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கும்பலக்னம் இருப்பு 2 நாழிகை 32 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:29 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:54 மணி வரை. தசமி அதன் பின்பு இரவு 10:50 மணி வரை. ஏகாதசி அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 11:05 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று இரவு 7:59 மணி வரை. ஆயுஷ்மான் அதன் பின்பு சௌபாகியம். கரணம் இன்று அதிகாலை 12:54 மணி வரை. கரஜை அதன் பின்பு காலை 11:22 மணி வரை. வணிஜை அதன் பின்பு இரவு 10:50 மணி வரை. பத்திரை அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:28 மணி வரை. மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 11:05 வரை. அனுஷம் அதன் பின்பு கேட்டை. அனுஷம் கேட்டை ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். புற்றுக்கோவில் செல்லுங்கள், அம்மனையும் அதே சமயம் நாகர்களையும் வழிபாடு செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கும், சந்தோஷங்கள் அதிகரிக்கும், நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் ஏகாதசி என்பதால் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிக்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள். மிதுன ராசியில் சந்திரன் வக்கிர குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக வக்ர குருவோடு சேர்ந்திருக்கார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதே மாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான சில முன்னேற்றங்களை செய்து கொள்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் ஒருவித தைரியம் குடிகொள்ளும்.
படிக்கிற குழந்தைகள் இன்றைக்கி அற்புதமாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள், கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும், வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தித்திப்பான தகவல் தித்திப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ரகுருவோடு சேர்ந்திருக்கிறனால இன்றைக்கி கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தில் சிற்சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வினை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம ராசியில் சந்திர பகவான் வக்ரகுருவோடு சேர்ந்திருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடலாம். உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இருந்தாலும் வீண் அலைச்சல் தவிர்க்க முடியாது. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் 7 வரி ஆகலாம். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அயனசயன போகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் வக்ரகுருவோடு சேர்ந்திருக்கார். இன்றைக்கி எதிர்பாராத சில செலவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய திருப்பம் உண்டாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கலிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆவலில் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகற்புதமாக வக்ரகுருவோடு சேர்ந்திருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடைபெறும். அதே மாதிரி இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு எதிர்பார்க்கிற இந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை பற்றிய சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கு வேணாலும் கொடுத்துடலாம். சரியா? இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பரபரப்புக்கு பஞ்சமில்லாத ஒரு நாள். ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ரகுருவோடு சேர்ந்திருக்கிறதுனால இன்னைக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஒருவித முன்னேற்றம் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம்.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் பரபரப்பாக அமையும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் சஞ்சலங்கள் கிஞ்சித்தும் இல்லை என்ற அளவில் முன்னேற்றம் உண்டாகும். சந்திராசிரமம் விலகி இருப்பதால் உங்களுக்கு மேன்மையான பலன்கள் இன்றைய தினம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குழப்பமின்றி தெளிவாக செயல்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் எடுக்கிற காரியங்களில் ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது உச்சிதம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். ஏன்னா சந்திர பகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல வக்ரகுருவோடு சேர்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் அற்புதமாக ஒரு சந்தோஷமாக எடுத்துப்பீங்க. இன்றைக்கி இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் விருந்து கலிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில உயர்வினை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் பைரவர். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் வேகமும் இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பகைவன ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வக்ரகுருவோடு சேர்ந்துருக்கிறதுனால நீங்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பீங்க. வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் வைத்தீஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? மனதில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும். பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக வக்ர குருவோடு சேர்ந்துருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். ஆனால் மனசில் ஒரு தைரியமின்மை இருக்கலாம். கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னைக்கு தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் அருமையாக இருக்கும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். புனித தல யாத்திரை செல்வதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் வக்ரகுருவோடு சேர்ந்து அற்புதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு சில விஷயங்களில் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். வேலை பளு அதிகரித்தாலும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகளை இன்றைய தினம் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.